நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை பாடமாட்டார். உயிர் உள்ளவரை கண்ணீர் கடலில் விழமாட்டார். கண்ணீர் கடலில் விழமாட்டார். இது நடந்துச்சா மக்களே? ஏழைகள் ஒழிஞ்சிட்டாங்களா? கண்ணீர் கடலில் யாருமே இருக்கிறது இல்லையா? அதாவது மக்கள் தொகையில் 90% மக்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஆண்கள். பெண்கள் 30% மக்கள் பெண்களும் மது கடுமையாக இருக்கிறாங்க. இது மூலமாக காசு விரயம் பண்ணுறாங்க. அப்புறம் கடன் கொடுத்து அரசாங்கம் கடன் ஆக்கிடுது. அவங்க சம்பாதிக்க காசெல்லாம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக போகுது. இப்படி ஏழை மக்களை சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க. எதையுமே யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க கடனை அவங்க முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்தல. அப்புறம் எங்கே நாட்டை பற்றி மக்களை பற்றி யோசிக்க போகிறாங்க? இப்படி நிலைமை தான் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு நடிகரும் அந்த பாட்டை தான் பாடுறாரு. அவரால் ஒழிக்க முடியுமா? அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இலவசமாக இந்த மெரினா பீச்சில் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கட்டின மாதிரி ஒரு விடுதி கட்டினார்னா எத்தனையோ மக்கள் இருப்பிடம் இருக்கும். அதன் மூலமாக அங்கேருந்து அவங்க தொழில் சேர்க்கை, கைத்தொழில் சேர்க்கை ஏதாவது முயற்சி பண்ணி செஞ்சுப்பாங்க, பொழைச்சிப்பாங்க. இருப்பிடம் இல்லாமல் தான் மக்கள் எல்லாம் அவதிட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இருக்கிறவங்க இல்லாதவர்களுக்கு செய்யணும். அது நம்ம சேனல் மூலமாக கேட்டுக்கிறேன். நானும் அதுதான் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.